எங்களின் சாய்வு வாரகை அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது தரும் ஆதரவை போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணா. ஒரு கிராமத்தில் ராமன் என்பவன் வாழ்ந்து வந்தான். ராமன் ஒரு சோம்பேறி. ராமனுடைய தாய் தந்தை இறந்து விட்டார்கள். தாய் தந்தை இருக்கும் பொழுதே ராமனை சோம்பேறியாக வளர்த்து விட்டார்கள். ராமனுக்கு மனைவியும் இருக்கிறாள். இவனுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை. குழந்தை இல்லையே என்று கவலைப்படவும் மாட்டான். ராமன் வேலைக்கு போகாமல் வீட்டிலே தான் இருப்பான். வீட்டிலே இருந்து கொண்டு சாப்பிடவும் நன்றாக தூங்கவும் செய்வான். இவனுக்கென்று சொத்து சுகம் ஏதும் இல்லை. ஒரு ஓட்டு வீடுதான் தந்தை வைத்து விட்டு போன சொத்து. இப்படி இருந்து கொண்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி நடத்துகிறான்? ராமன் காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து முடித்து நெற்றியில் பெருமாளின் நாமத்தை போட்டுக்கொண்டு அனுதினமும் பெருமாளை தரிசிக்க கோவிலுக்கு செல்வான். பெருமாளுக்கு காலையிலும் மாலையிலும் நெய்வேத்தியம் செய்வதற்கு பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம் இருக்கும். இப்படி தினமும் வைத்து பூஜை செய்வது பெருமாள் கோவிலில் வழக்கம். ராமன் பெருமாளின் பக்தனாக கோவிலுக்கு செல்வான். கோவிலுக்கு செல்லும் பொழுதே 2 பாத்திரத்தை எடுத்து பையில் போட்டுக்கொண்டு கிளம்புவான். பெருமாளில் முன்னால் நின்று மனம் உருகி வேண்டுவது போல் நடிப்பான். கோவில் ஐயருக்கு ராமனை பிடித்து போனது. இப்படி ஒரு பெருமாளின் பக்தனாக இருக்கிறானே, பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து பூஜை செய்யும் போது பெருமாள் முன்னால் நிற்பான். பூஜை முடிந்து ஐயர் பிரசாதத்தை கொடுக்கும் பொழுது 2 பாத்திரத்தில் வாங்கி விடுவான். எந்த கோவில் என்பதெல்லாம் ராமனுக்கு கணக்கில்லை. எங்கு சாப்பாடு போட்டாலும் முன்னால் நின்று வாங்கி விடுவான். ராமன் சாப்பாட்டை வாங்கி கொண்டு வர மனைவி எந்த வேலையும் இல்லாமல் சாப்பிட, இப்படி ஒரு வாழ்க்கை யாராலும் வாழ முடியாது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதனால் ராமனோடு சேர்ந்து மனைவியும் சோம்பேறியாகி விட்டாள். எந்த கவலையும் இல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. இப்படியே பெருமாள் கோவிலுக்கு தினமும் போக, சாப்பாடு வாங்கி வர ராமனை தினமும் கவனித்துக் கொண்டிருந்த பெருமாள், இவன் நம்முடைய உண்மையான பக்தனா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஒரு நாள் ராமன் சாப்பாடு வாங்கி கொண்டு வரும் பொழுது வீட்டு திண்ணையில் பெருமாள் ஒரு வயதான முதியவராக அமர்ந்திருந்தார். ராமன் வீட்டிற்குள் நுழையும் பொழுது முதியவர் ஒருவர், ஐயா, சாப்பிட்டு 2 நாட்கள் ஆகிவிட்டது, மிகவும் பசியாக இருக்கிறது, சாப்பாடு இருந்தால் கொடுங்கள் என்றார். உடனே ராமன், ஐயா பெரியவரே, எங்காவது கோவில் சென்று பிச்சை எடுங்கள், என்னிடம் வந்து கேட்டால் என்ன இருக்கிறது, செல்லுங்கள் இங்கிருந்து என்றான் ராமன். ராமன் இப்படி சொன்னவுடன் பெரியவருக்கு மிகுந்த வருத்தமாகிவிட்டது. ராமன் வீட்டிற்குள் சென்றதும் கதவை தாழ்பால் போட்டு கொண்டான். வேறு வழி இல்லாமல் பெரியவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார். பெருமாள் தினமும் கோவிலுக்கு ராமன் வருவது சாப்பாடு வாங்கத்தான் என்பதை கண்டுபிடித்தார். கோவில் ஐயர் தினமும் மனம் உருகி பெருமாளுக்கு பணிவிடை செய்பவர். பெருமாள் ராமனுக்காகவே இந்த இடத்தில் ஒரு சோதனையை வைத்தார். கோவில் ஐயருக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையானார். கோவிலை பராமரிப்பதற்கு வேறு ஆட்கள் யாரும் இல்லை. கோவிலை அடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதுவெல்லாம் பெருமாளின் செயல்தான். ராமன் தினமும் கோவிலை வந்து பார்க்க, அடைத்திருக்கும் கோவிலை பார்த்து மிகுந்த வருத்தப்பட்டான். அதனால் வேறு வேறு கோவிலுக்கு சென்று கிடைத்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டான். இருவருக்கும் வாங்கும் சாப்பாடு வயிறு நிறையவில்லை. பெருமாள் கோவில் ஐயர் தெரிந்தவர் என்பதால் இவர்கள் இருவருக்கும் வேண்டிய சாப்பாட்டை கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது ராமனும் மனைவியும் பசியால் தான் பொழுதை கழித்தார்கள். ராமன் ஒரு முடிவோடு கோவில் ஐயரை பார்க்க சென்றான். ஐயரை அவர் வீட்டில் பார்த்துவிட்டு, ஐயரே, பெருமாள் என் கனவில் வந்தார். எத்தனை நாளைக்கு நான் பசியால் இருப்பது? என்னை கவனிக்க யாரும் இல்லையா என்று என்னிடம் கேட்கிறார். பெருமாளை வந்து என்னிடம் கேட்கும் பொழுது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது ஐயரே என்றான் ராமன். இதை உண்மை என்று நினைத்து, ஐயர், பெருமாளை என்னை மன்னித்து விடுங்கள், நான் என்ன செய்வேன்? என்னால் எழுந்திருக்க முடியவில்லையே பெருமாளை என்று அழுதார். உடனே ஐயர் மனம் கேட்காமல் தன் மனைவியை அழைத்து கொண்டு தட்டு தடுமாறி எழுந்திருத்து கோவிலுக்கு கிளம்பினார். ராமன் இதுதான் சமயம் என்று வீட்டிற்கு கிளம்பினான். ஐயரும் மனைவியும் 4 நாட்களாக கோவிலை அடைத்து இருந்ததால் எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்தி பெருமாளுக்கு பூஜை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். பெருமாளுக்கு பூஜை செய்யும் பொழுது ராமன் கோவிலுக்குள் நுழைந்தான்.
பெருமாளுக்கு பூஜை செய்வதற்காக வைத்திருந்த அனைத்து சாப்பாட்டையும் பெருமாள் முன் வைத்துவிட்டு ஐயர் அழுது கொண்டே, பெருமாளே, உங்களை 4 நாட்களாக பட்டினி போட்டு விட்டேன். இந்த பாவியை மன்னித்து விடுங்கள், இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் எம்பெருமானே என்றார் ஐயர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராமன் ஐயரை கோபமாக பார்த்து, ஐயரே, பெருமாள் கல்லாக இருக்கிறாரே, கல்லாக இருக்கும் பெருமாள் எந்த காலத்தில் சாப்பிட்டார்? நெய்வேத்தியம் பெருமாளுக்கு படைக்கிறேன் என்று சொல்லி ஐயரே, தினமும் நீர்தானையா சாப்பிடுகிறாய்? இப்படியெல்லாம் பேசி நடிக்காதே ஐயரே என்றான் ராமன். ராமன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பெருமாளாக இருந்த பெரியவர் உள்ளே நுழைந்தார். ஐயரே, கல்லாக இருக்கும் பெருமாள் சாப்பிட மாட்டார். உயிரோடு இருக்கும் நான் சாப்பிடலாம் அல்லவா? அனைத்து சாப்பாட்டையும் எனக்கு கொடுங்கள், நான் சாப்பிட்டு 4 நாட்களாகிவிட்டது, மிகுந்த பசியோடு இருக்கிறேன் என்று சொல்லி வேக வேகமாக அள்ளி சாப்பிட்டார். பெரியவரே, என் விஷயத்தில் தலையிடுவது சரியில்லை. இங்கிருந்து போகிறாயா, இல்லை கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளவா என்றான் ராமன். ராமன் இப்படி சொன்னவுடன் பெரியவருக்கு வந்ததே கோபம். மூடனே, உண்மையான பக்தன் போல் நடித்து கொண்டு தினமும் சாப்பாடு வாங்குவதற்காகவே இந்த கோவிலுக்கு வருகிறாய் என்பதை கண்டுபிடித்து விட்டேன். இப்போது நீ நடிக்கிறாயா, இல்லை ஐயர் நடிக்கிறாரா? கல்லாக இருக்கும் பெருமாள் உயிரோடு உன் முன்னால் வந்து நிற்கும் போது கூட உன் ஊனக்கண்களுக்கு தெரியவில்லையே. சாப்பாடே பிரதானம் என்று நினைத்து உழைக்காமல் சோம்பேறியாக வாழ்வதற்கு கோவில் வாசலில் அமர்ந்து பிச்சை எடுத்து சாப்பிடலாமே என்று சொல்லிக்கொண்டே ராமன் கண்முன்னே கருவறைக்குள் சென்று மறைந்தார் பெருமாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஐயர், உன்னை நல்லவன் என்றல்லவா நினைத்தேன். பெருமாளையே வஞ்சித்த நீ ஒரு நிமிடம் கூட இங்கு நிற்காதே, இங்கிருந்து கிளம்பு என்றார் கோபத்தோடு. ராமன் அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தான். பெருமாளே, என்னை மன்னித்து விடுங்கள். இதுவரையில் நான் மனிதனாக வாழவில்லை. ஊனக்கண்ணால் வாழ்ந்த எனக்கு புத்தி புகட்டி விட்டீர்கள் என்று அழுது கொண்டே, பெருமாளே, நான் செய்த தவறுக்கு நான் இறந்தால் உன் கோவிலில் படியேறும் கல்லாக என்னை படைத்து விடு பெருமாளே. உன்னை கல் என்று சொன்ன எனக்கு மக்கள் ஒவ்வொருவரும் என்னை மிதித்து நடந்து செல்லும் பொழுது அந்த வழியை நான் உணர வேண்டும் பெருமாளே. கல்லுக்குள் உயிர் இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டேன். நான் உயிர் வாழ்வதை காட்டிலும் சாவதே மேல் என்று சொல்லி கோவில் தெப்பத்திலே விழுந்து உயிரை விட்டான் ராமன். இறைவன் யாரையும் தண்டிப்பது இல்லை. இந்த முடிவு ராமனாக தேர்ந்தெடுத்த முடிவு என்றுதான் சொல்ல வேண்டும். மனிதனை படைப்பதும் இறைவனே, மரணத்தை எழுதுவதும் இறைவனே, மனிதன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்வதும் இறைவனே. எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு ஒரு ஓரமாக நின்று நம்மை வேடிக்கை பார்ப்பதும் இறைவனே. இதனால் தான் இறைவன் மிக பெரியவன் என்று சொல்கிறோமோ? அன்பே சிவம். நன்றி.